கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் மீதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா காரியங்களையும் நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக என்று வாழ்த்துதல் கூறுகிறோம். இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், நம்ம நித்திரை மயக்கத்தில் இருக்கிறோம், தூக்கத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியை நம்ம செய்வதற்கு தாமதிக்கிறோன்றதுக்காக இந்த எச்சரிப்பின் செய்தி நமக்கு வருகிறது. எல்டர் WH ஆண்டர்சன் என்ற ஒரு பிரசங்கர் என்ன செஞ்சோன்னா, முதலாவதாக ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சென்று தன்னுடைய மிஷினரி ஊழியத்தை தொடங்க ஆரம்பித்தார். அவர் என்ன செஞ்சாச்சுன்னா, அந்த கூட்டத்தில் என்ன செஞ்சா, பெரிய ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் ஆப்பிரிக்கா மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மத்தியில் வரப்போகும். அவர் அந்த கூட்டத்தை அழைத்தப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், வரப்போகிற அழிவிலிருந்து எப்படி நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால், ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பாக அநேக காரியங்கள் நடக்க போகுது. அந்த அழிவிலிருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்வது என்று நான் வழி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மீட்டிங் ஆரம்பிச்சு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற தலைவரும் தலைவருடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், போதகரை சந்திக்க வராங்க. ஆமாம், நீங்கள் இந்த செய்தியை சொன்னீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. அதில் சொன்னாங்க, ஆண்டவர் கண்டிப்பாக அழிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் ஊரில் சுற்றி பாருங்கள், இவ்வளோ பெரிய மலை இருக்குது, இது அழிஞ்சு போயிடுமா, இதெல்லாம் அழிஞ்சு போயிடுமா? அப்போ போதகர் சொன்னார், இல்லைம்மா, துன்மார்க்கர் எல்லாரையும் என்ன செய்வார், ஆண்டவர் அழிப்பார். வரும்போது எல்லாமே அழிந்து போயிடும் அவர் வரும் பொழுது அப்படின்ட்டு சொன்னார். இப்போ துன்மார்க்கர் எல்லாரும் அழிஞ்சிருவாங்க. அப்போ நீங்கள் இந்த சத்தியம் சொல்லி கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் கொஞ்சம் பேர் கேட்டிருக்கோம், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்ட பொழுது, நீங்கள் என்ன ஒவ்வொரு வீடுக்குள்ளே போய் இந்த மாதிரி ஒரு அழிவு வரப்போகுது அப்படி ஒரு வீடு வீடாக போய் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அதுக்காக தான் என் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, அழைச்சிருக்கிறாரு, அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வீடு வீடாக போய் என்ன செய்கிறாரு, அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். என்னது, கிறிஸ்துவ வருகிற நாள் நம்ம யாரும் என்ன செஞ்சக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. அப்போ அந்த ஊர் தலைவருடைய மனைவி சொல்கிறாங்க, எங்கள் ஊர்லேருந்து யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அதன்படி செய்வதற்கு என்ன செய்யுங்க, எங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டும் ஆவியானவர்கிட்ட கேட்டு ஒத்தாசை பெற்றுக்கொள்ளணும். இந்த காரியத்தில் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவருடைய மனைவி சொன்னாங்களாம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது, அவளோடு என்ன செய்ய இந்த காரியங்களை அவர் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தாராம். அப்படி சொல்ல ஆரம்பித்த போது என்ன ஆச்சு, அந்த ஊரில் அநேகர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அழிவிலிருந்து நாங்கள் தப்பித்துக்கொள்வோம், நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி நாங்கள் என்ன செய்வோம், பக்கத்தில் இருக்க எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவராக தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றினாங்களாம். இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழிவின் காரியங்கள் நம்ம பார்க்குறோம், எவ்வளவு பிரச்சனைகளை பார்க்குறோம், எவ்வளோ வாலிப பிள்ளைகள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள். எல்லாருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்கணுமா. அதனால தான் இன்றைக்கி நமக்கு வருகிற எச்சரிப்பின் செய்தியும் வாக்குத்தத்தம் செய்தி என்னன்னு சொன்னால், தூங்குகிற நீ என்ன செய், விழித்துக்கொள், விழித்து என்ன செய், ஆண்டோடைய காரியங்களுக்காக நீ செய். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து நாட்கள் பொல்லாதுகளாக இருப்பதனால நம்ம காலத்தை என்ன செய்யணுமா, பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எபேசியர் 5:15-16 வருஷங்கள் சொல்லு. நம்ம 11 சொன்னோம், நீ எழுந்துரு. ஏன்னு சொன்னால், காலம் என்னது, கொடிதாக இருக்கிறது, பொல்லாதவைகளாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நம்ம விழித்திருந்து காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா, தைரியமாக தேவன் சீக்கிரம் வரப்போகிறார் என்ற செய்தியை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அவர் வரும் பொழுது எல்லா துன்மார்களும் அழிந்து போவாங்க, அதோடு கூட நாம் அழிந்து போகாதபடிக்கு நாம் அவர் சொன்ன பாதையில் நடக்க நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆவிக்குரிய வெளிச்சத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒரு கிறிஸ்தவனின் சூழ்நிலை நிறைந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் திட்டமாக இருக்குது. என்ன திட்டம்? நம்ம
கிறிஸ்துவின் நினைத்தக்க வேண்டும் என்பதே. அவருடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கணும். அவர் வருகையில் நம்ம அவரை சந்திக்கணுன்றதே அவருக்கு திட்டமாக இருக்குது. அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறவங்கள ஏன் ஆண்டவர் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எல்லோரும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் கூட மனம் திரும்பி ஆண்டவர் திரும்பி ஒப்பு கொடுக்குன்னு சொன்னார். ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை கொண்டு அநேகர் என்ன செய்வாரா? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அழைத்து வருவதற்கு உங்களே ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கார். நாமும் ஆண்டவரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு சொன்ன எச்சரிப்பை நம்ம உணர்ந்தவர்களாக, அவருக்காக பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறுவோமா? ஜெபம் செய்வோம். வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தரே, எங்களை அன்பினாலும் கிருபையினாலும் வழி நடத்துகிறவரே, உம்மை நோக்கி கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அநேக வேளைகளில் சுவாமி நாங்கள் உம்முடைய அன்பை உணர்ந்து புரிந்து கூட ஆண்டவரே நித்திரை செய்கிறவர் போல இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இல்லாதபடிக்கு நாங்கள் விழித்திருந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபையை குறித்து, நீர் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு எங்களை மீட்டு கொண்ட ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே அநேகருக்கு சொல்லவும், அநேகர் அந்த அன்பை புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே அந்த நித்திய அழிவு இருந்தவர்களும் காப்பாற்றப்படவும் நீர் கிருபையை பாராட்டுங்க ராஜா. இந்த நாள் செய்தியை கேட்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. காலம் கொடியதாக இருப்பதனால சாத்தான் இவர்களை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்த நாட்களில் ஆண்டவர் அவருடைய வலையில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமா? இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.